லக்ஷ்மி டெய்ரி ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுட்டு வீடியோ பாருங்க. நம்ம சேனலில் இன்னைக்கு ஒரே இடத்துல இருந்து 2 குவாலிட்டியான ஜெர்சி மாடுகள் வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க. வாங்க 2 மாட்டோட விற்பனை பதிவையும் பார்த்துடலாம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பற்றி சொல்லணும்னா ஒரு ஜெர்சி ரக மாடு, 3ஆம் ஈத்து மாடு, கடைப்பல் முளைப்புன்னு சொல்லியிருக்காங்க. 9 மாத சினியா இருக்கு. கன்று போடுறதுக்கு இன்னும் 1 வார காலம் டைம் இருக்கு அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து சொல்லியிருக்காங்க. சொல்லி தவிர எதுவும் கிடையாதுங்க. தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. மாட்டுக்கு வந்து மடி செட்டு சூப்பரான மடி செட்டுங்க. ரெட்டை வரி மடியில் முன்னையும் பின்னையும் மடி எடுத்திருக்கு. நல்ல நீட்டு போக்கா பெருவட்டா விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு 3ஆம் ஈத்து ஜெர்சி ரக மாடுன்னே சொல்லலாம். ஜெர்சி மாடு தானே, கிளைமேட்டுக்கு வந்து பார்த்தோம்னா ஈஸியாக அடாப்ட் ஆகிக்குங்க. பாலில் வந்து ஃபேட்டஸ்டன் ஆஃப் கண்டென்ட் வந்து இருக்கும். மாடு வந்து விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் பவானிக்கு பக்கத்தில் பருவாச்சின்ற கிராமத்திலிருந்து துரை என்பவர்கிட்ட இருந்தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு. ஆல் ஓவர் தமிழ்நாடு, கேரளா, பெங்களூர்னு சொல்லி எங்கே கேட்டாலும் மாட்டை வந்து டெலிவரி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. கறவை திறனை பொறுத்த வரைக்கும் இந்த ஈத்துக்கு 25 லிட்டர் கேரண்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து சொல்லியிருக்காங்க. மாடு உங்களுக்கு இந்த ஜெர்சி ரக மாடு பிடிச்சதா இருந்துச்சுன்னா டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசுங்க. ஃபுல் டீட்டெயில்ஸையும் தெரிஞ்சுக்கோங்க. விற்பனையாளரை கான்டாக்ட் பண்ணி பேசினாலும் ஃபுல் டீட்டெயில்ஸையும் தெரிஞ்சுக்கிட்டு மாட்டோட பராமரிப்பு முறை, விலை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஈத்து, சுழி சுத்தம் எல்லாத்தையுமே நீங்களும் வந்து ஒரு தடவை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு மாட்டை வந்து வாங்கிக்கோங்க. நல்ல பெருவட்டா ஒரு ஜெர்சி ரக மாடு வந்து பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த மாட்டை நீங்க வந்து தாராளமா வாங்கிக்கலாங்க. இன்னொரு 4-5 ஈத்துக்கு மாட்டை வந்து வச்சுக்க முடியும். அதிகமான கறவை திறனும் மாடு வந்து எடுத்து கொடுக்கும். சொல்லியிருக்கக்கூடிய 25 லிட்டர் கறவை திறனுக்கு கேரண்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. வாங்க 2ஆவதா விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய மாட்டோட விற்பனை பதிவை பார்த்துடலாம். இப்போ 2ஆவதா பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாடு வந்து பார்த்தோம்னா 3ஆம் ஈத்து மாடுங்க. இந்த மாடு ஜெர்சியும் சிந்தியும் கலந்த ஒரு கலப்பின மாடு அப்படின்னே வந்து சொல்லலாம். மாடு 9 மாத சினியா இருக்கு. கன்று போடுறதுக்கு 20 நாள் வரைக்கும் டைம் எடுத்துக்கும். சொல்லி தவிர எதுவும் கிடையாது. தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. இதுவும் நல்ல பெருவட்டான மாடு தான். மாடு வந்து 9 மாத சினியா இருக்கு. கன்று போடுறதுக்கு ஒரு 20 நாள் வந்து எடுத்துக்கிட்டாலும் நல்லா மடி எடுத்து கன்று போடும். பாலில் வந்து நல்ல ஃபேட்டஸ்டன் ஆஃப் கண்டென்ட்டோட இந்த மாட்டுக்கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து சொல்லியிருக்காங்க. கறவை திறனை பொறுத்த வரைக்கும் ஒரு 18 லிட்டர் கறவை திறன் இந்த மாடும் எடுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தாங்க விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. மாடு விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் பவானிக்கு பக்கத்தில் பருவாச்சி என்கிற கிராமத்தில் இருந்தால் இந்த 2 மாடுகளுமே விற்பனைக்கு வந்திருக்கு. 2 மாடுகளும் உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு வந்து தாராளமாக கால் பண்ணி பேசி ஃபுல் டீட்டெயில்ஸையும் தெரிஞ்சுக்கிட்டு மாட்டை வந்து வாங்கிக்கலாம். உங்களுக்கு மாடு வந்து தேவைப்படலை அப்படின்ற பட்சத்தில் உங்கள் நண்பர்கள் வந்து ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது தேவைப்பட்டாலும் அவங்களுக்கு வந்து வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. மாடு பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களும் வந்து பார்த்து வாங்கிக்கிட்டும். நீங்கள் நேரில் போய் பார்த்து கூட விற்பனையாளரை கான்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து ஃபுல் டீட்டெயில்ஸும் செக் பண்ணியே மாட்டை வந்து வாங்கிக்கலாங்க. சொன்ன மாதிரி இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்து வீடியோ பாருங்கள். அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி.